ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். கோபிநாத் அவர்கள் எழுதிய ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க என்ற புத்தகத்திலிருந்து. கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பதற்காக நான் எதை வேண்டுமானாலும் இழப்பேன். ரொம்பவும் உறுதியாக தருகிற இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் கொண்ட கொள்கையில் இருக்கிற நல்ல விஷயத்துக்காக அதை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கிறீர்களா, அல்லது அதை தொடர்ந்து கடைபிடிப்பதால் கொள்கைவாதி என்ற பெயர் உங்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக முரண்டு பிடிக்கிறீர்களா என்ற கேள்வியும் இருக்கிறது. இங்கே சொல்லப்படுகிற பெரும்பாலான கொள்கைகள் மாற்றப்பட்டவை அல்லது மறுசீரமைப்பு செய்யப்பட்டவை என்பதுதான் உண்மை. காலத்திற்கும் சூழலுக்கும் ஏற்ப ஒரு விஷயத்தை பற்றிய நமது கருத்துக்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அதப்படி கருத்துக்களை நமது வசதிக்கேற்ப மாற்றிக்கொள்ளலாமா? அப்புறம் அந்த கருத்துக்கு என்னதான் மரியாதை என்று நீங்கள் கேட்டால் அது நல்ல கேள்விதான். ஆனால் வாரத்தில் உள்ள 6 நாட்களும் கடுமையாக உழைத்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று கொஞ்சம் அசந்து தூங்க ஆசைப்படுபவரை விடியற்காலையில் எழுந்து கொள்ளாதவன் சோம்பேறி என்ற உங்களின் கருத்துக்காக வதிப்பது எப்படி நியாயமாகும்? மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் இருந்த இடத்தில் இப்போது கேஸ் சிலிண்டர் வந்துவிட்டது. அதெல்லாம் முடியாது, மெழுகுவர்த்தி ஏற்றுவதுதான் இங்கே நடக்கும் என்று உங்களுடைய பெர்ஃபெக்ஷனிஸ்ட் பதவிக்காக சண்டை போட்டால் ஆபத்து தானே. எப்போதும் எல்லாமுமே ஒழுங்காக இருக்க வேண்டும். எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைக்க வேண்டும். கோவிலுக்கு போய்விட்டு வந்துதான் வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும். காக்காய்க்கு சாதம் வைத்த பிறகுதான் சாப்பிட வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொது கருத்து இருக்கும். ஒரு நாள் காக்கை வரவில்லை என்பதற்காக அவசரமாக ஆபீஸ் கிளம்புகிற அண்ணன், உங்களுக்காக ஆசையாய் சமைத்த மனைவி, உங்கள் அழைப்பின் பேரில் வீட்டுக்கு வந்திருந்த விருந்தினர், இப்படி எல்லாரையும் காகம் வறுமுறை காக்க வைப்பது நியாயமில்லையே. கூட்டமாக இருக்கும் இடத்தில் நிற்க மாட்டேன் என்ற கொள்கையோடு இருந்தால் இங்கே எந்த வேலையும் நடக்காது. கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்ற தீவிரம் ஒரு நிலையில் உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் ரொம்பவே தொந்தரவு செய்து விடுகிறது. ஒரு நிலையில் நீங்கள் உங்களை தவிர மற்றவர்கள் தான் தோன்றித்தனமாக தெரிகிறார்கள் என்ற முடிவுக்கு வந்து விடுகிறீர்கள். 10 மணிக்கு எல்லோரும் படுத்து விட வேண்டும் என்பதற்காக 10:10 வரை விழித்திருப்பவனை இவன் தவறு செய்கிறானே, எப்படியாவது இவனை திருத்தி விட வேண்டும் என்று ஆரம்பித்து விடுகிறீர்கள். விளைவு, ஐயோ இம்சை வருதுடா என்று ஆளாளுக்கு ஒரு பக்கம் தலை தெறிக்க ஓடுகிறார்கள். ஏன்பா, கொள்கையோடு வாழறது தப்பா என்று நீங்கள் கேட்கலாம். அதில் தப்பே இல்லை. அந்த கொள்கையை நீங்கள் ஆள்வதற்கு பதிலாக அது உங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதே, அதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? காலையில் எழுந்து படித்தால்தான் மண்டையில் ஏறும் என்பது என் நண்பனுடைய அப்பாவின் பொது கருத்து. என் நண்பன் ரொம்ப நல்லா படிக்கிறவன். ஆனால் இரவு நேரத்தில் படிக்கிறது அவனுக்கு பிடிக்கும். அவனை கொடுமைப்படுத்தி காலையிலேயே எழுப்பிவிட்டு காஃபியெல்லாம் போட்டு கொடுத்து அடியோ அடின்னு அடித்து, அதனால் ஏற்பட்ட விளைவு 80 மார்க் எடுத்துக்கிட்டு இருந்தவன் 50 மார்க் வாங்கும்படி ஆனது தான். இப்படி கொள்கை அளவுக்கு மீறி ஆட்சி செய்ய ஆரம்பித்த பின் அந்த கொள்கைக்கு தக்கவாறு இந்த உலகத்தையே நீங்கள் மாற்ற முயல்கிறீர்கள். உங்கள் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் தாகம், கொள்கைவாதி பேனர், இது இரண்டும் அடுத்தவர்களால் கேலி செய்யப்படுவது தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் அதில் தீவிரமாக உங்களை ஏற்க வைக்கிறது உங்களை ஆட்சி செய்கிற அந்த பொது கருத்து. நாங்கள் அந்த காலத்திலிருந்தே அந்த கட்சி தான். எங்கள் தாத்தா, அப்பா, இப்போ நான் எல்லாரும் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். உங்களை மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் மாறி மாறி ஓட்டு போட மாட்டோம். நல்லா இருக்கு சார் உங்கள் கொள்கை. உங்கள் தாத்தா இருந்தப்போ அந்த கட்சி நல்லாட்சி நடத்தியிருக்கோம். இந்த பொது கருத்தை அவரே இருந்திருந்தா கூட இப்போ மாற்றி இருக்கக்கூடும். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்களான்னு எல்லாம் யோசிக்காம கொள்கை குன்று மாதிரி அதே கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேங்கிறீங்களே, அது கூட பரவாயில்ல. சூழ்நிலை கருதியும் நல்லது கெட்டத்தை யோசிச்சும் மாற்றி ஓட்டு போடுறவனை கொள்கை இல்லாதவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை அறியாமல் உங்கள் கருத்து ஆதிக்கம் செலுத்தி முடமாக்கி இருக்கிறது. கருத்துக்களை மாற்றிக்கொள்வதில் ஒன்றும் குற்றமில்லை, அது தவறாக இல்லாத பட்சத்தில். பூமி உருண்டையா தட்டையா என்பதில் தொடங்கி நிறைய கொள்கைகள் காலத்திற்கு காலம் மாறி இருக்கின்றன.
10லேருந்து 15 வருடங்களுக்கு முன்பு வரை திருமணத்துக்கு முதல் நாள் மாப்பிள்ளையும் பெண்ணும் சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள கூட அனுமதிக்க மாட்டார்கள். இப்போது முதல் நாள் வரவேற்பு, அடுத்த நாள் தான் திருமணம். காரணம் மண்டப வாடகை. எங்கே போச்சு சார் நம்ம கொள்கை? தேவையில்லாத செலவை தவிர்க்க நாம் மாறிக்கொள்ளவில்லையா? உங்களுக்கென்று தனிப்பட்ட கருத்துக்களை வைத்துக்கொள்வதில் குறையொன்றுமில்லை. வம்படியாய் எந்த சூழலிலும் நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் உங்களை விட்டுவிட்டு எல்லோரும் போய்விடுவார்கள். பொய் சொல்லக்கூடாது என்பது உங்கள் கொள்கை. 4 கொலைகாரர்கள் ஒருவரை துரத்தி கொண்டு வருகிறார்கள். அவர் ஓடி வந்து உங்களிடம் உதவி கேட்டு வீட்டுக்குள் ஒளிந்து கொள்கிறார். இப்போது அவரை தேடி வரும் கொலைகாரர்களிடம் என்ன சொல்வீர்கள்? நான் பொய்யே சொல்ல மாட்டேன், அது என் கொள்கை. அவர் உள்ளே தான் இருக்காரு, நீங்கள் கொன்னுட்டு போகலாம் அப்படின்னு சொல்வீங்களா? அப்படி என்றால் கொலையை தடுக்க வேண்டும் என்ற கொள்கை உடையவர் வீட்டை தான் தேடி போய் அந்த பாதிக்கப்பட்டவர் ஒளிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் மறுவீடு சடங்கு என்று ஒன்று இருந்தது. பையன் ஊர் திருநெல்வேலி, பெண் ஊர் சென்னை, கல்யாணம் நடப்பது பெங்களூரில் என்ற நிலை வந்த பிறகு அதை நீங்கள் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளவில்லையா? நம்மை நாமே நெறிப்படுத்தி கொள்ளவும் சரியான பாதையில் பயணிக்கவும் நாமே வகுத்து கொண்ட விதிமுறைகளும் கொள்கைகளும் நமக்கே விலங்காக மாறுமென்றால் நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள். மது அருந்தக்கூடாது என்பது என் கொள்கை. 4 பேர் சொல்கிறார்கள் என்பதற்காக அதை நான் மாற்றிக்கொள்ளலாமா என்று கேட்கலாம். வேண்டாம். ஆனால் உங்கள் உயிரை பாதுகாக்க கொஞ்சம் ஆல்கஹால் தேவைப்படுகிறது எனும் பட்சத்தில் அதை நீங்கள் செய்யலாமே. உயிரே போனாலும் கொள்கையை விட்டு தரமாட்டேன் என்று நீங்கள் சண்டை போட்டால் அதற்கு பெயர் கொள்கை அல்ல, மனோவியாதி. ஒரு நிலையில் இந்த கொள்கையை விட்டுவிட்டால் நாம் சீர்கெட்டு போவோம் என்ற உங்கள் அச்சம்தான் அர்த்தமில்லாமல் உங்களை அந்த கொள்கையை பிடித்து கொண்டு தொங்க சொல்கிறது. உங்களை இயக்கத்தான் கொள்கைகள், முடக்க அல்ல. இதுபோன்ற கொள்கைகளை பின்பற்றி அலசுகிற எழுத்தையெல்லாம் படிக்க முடியாது என்பது உங்கள் கொள்கை என்று நீங்கள் மீண்டும் ஆரம்பித்தால் யாரால் என்ன செய்ய முடியும்? மீண்டும் சந்திப்போம். நன்றி.